அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஓட்டு தாண்டி போயிட்டே இருக்காங்க. இன்னும் ஓட்டு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட 12 வேட்பாளர் வந்து 1 லட்சம் ஓட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. செம சந்தோஷம், செம மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ஓட்டை வந்து கண்டிப்பாக வந்துருங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னடா இப்போ தான் வந்து இவன் 30 லட்சம் ஓட்டுன்னு சொல்கிறான், ஆனால் நம்ம இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துலேருந்து 1 கோடி வருது, இதுக்கே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த சுற்று வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியில் வந்து 20 சுற்று அந்த மாதிரி ஓடி இருக்கும். இன்னொரு சில தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சுற்று தான் ஓடி இருக்கும். அந்த கிருஷ்ணகிரியில் வந்து அக்கா வித்யா வீரப்பனார் ஓட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுல, அது காரணம் என்னென்னா அங்கே 8 சுற்று தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த ஓட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வர கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கும். ஆனால் நம்ம இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து 1 லட்சம் ஓட்டை வந்து தாண்டிட்டாங்க. அதே மாதிரி தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்க. மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் வந்து 1 லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்க. நாகப்பட்டினத்தில் அக்கா வந்து நாகப்பட்டினத்தில் அதே மாதிரி 1,15,000 ஓட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அக்கா கார்த்திகா வந்து. அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து 1 லட்சம் தாண்டிட்டாங்க. சிவகங்கையில் வந்து 1 லட்சம் தாண்டிட்டாங்க. திருநெல்வேலியில் வந்து வேறு லெவலில் இருக்குது, அங்கேயும் 1 லட்சம் தாண்டிட்டாங்க. பெரம்பலூரில் இருந்து 1,08,000 சில்லற ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,000 தாண்டி அவங்க போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் அண்ணன் ஹுமாயூன் கபீர் 1 லட்சத்தை வந்து தாண்டிட்டார். திருப்பூரில் வந்து சீதாலட்சுமி அக்கா வந்து 1 லட்சத்தை வந்து தாண்டிட்டாங்க. இந்த 12 பேர் மட்டுமே 12 லட்சம் ஓட்டை வந்து வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து சும்மா அவங்கள்ட்ட வந்து கப்ஸா கதையெல்லாம் வந்து விடலை. இதில் வந்து காட்டினா தெரியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து எழுதி எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதி தான் வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்று தான் நம்ம ஒன்று பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஓட்டு தான் வந்து முக்கியம். இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கணக்கு போட்டு பார்த்ததில் 30 லட்சம் ஓட்டை வந்து தாண்டிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில தொகுதியெல்லாம் பாருங்கள், தேனி, அதே மாதிரி ராமநாதபுரம், அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதிகளெல்லாம் இதுக்கு மேலே தான் வந்து அந்த ஓட்டே வந்து அதிகரிக்கும். நான் இப்போ தான் நான் எழுதிட்டு இருப்பேன். எழுதிக்கிட்டு அடுத்து நான் பார்க்கும்போது 5,000 6,000 ஓட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில தொகுதிகள் தான் கம்மியாக இருக்குது. இந்த பொள்ளாச்சி தொகுதி அதுதான் கம்மியாக இருக்குது. மற்ற தொகுதி எல்லாமே நாம் தமிழர் கட்சி வந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.